சட்டவிரோதமாக போதைப் பொருளை ஒழிப்பதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்வதற்காக போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு செயல்பட்டு வருகிறது. இந்த போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு எங்கெங்கு தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் போதைப் பொருட்கள் சப்ளை செய்யப்படுகிறது, விற்பனை செய்யப்படுகிறது, யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக 89 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2950 கிலோ கஞ்சாவை போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் கைப்பற்றப்பட்ட இருக்கக்கூடிய போதைப் பொருள் தான் இது. இதனை செங்கல்பட்டு தென் மேல்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஜிஜே மல்டி கிளைவ் என்ற ஒரு ஆலையில் அதை தீயிட்டு போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசாரால் கடந்த மார்ச் மாதம் 2024 அதாவது மார்ச் மாதத்தில் மட்டும் 3685 கிலோ, ஆகஸ்ட் மாதத்தில் 6165 கிலோ, மேலும் 30/9/2024 அந்த மாதத்தில் மட்டும் 2950 கிலோ முறையே 2024 ஆண்டில் இதுவரை 12800 கிலோ கஞ்சாவை தீயிட்டு அளித்திருப்பதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் போதைப் பொருள் மற்றும் அதனுடைய செயல்பாடுகள் நடமாட்டம் குறித்தும் அதை விற்பனை செய்பவர்கள் குறித்தும் தகவல் தெரிந்தால் உடனடியாக 10581 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என்று தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செல்போன் எண்ணையும் தமிழக காவல்துறை அறிவித்திருக்கிறது. அதாவது 94 98 41 0581 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.